கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை யோபின் புஸ்தகம் 38 அதிகாரம் 11 வசனத்தின் ஒரு பகுதியாயிருக்கிறது. இம்மட்டும் வா, மிஞ்சு வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவன் சமுத்திர எல்லையை வட்டணிக்கையில் அதற்கென்று பிரமாணத்தை ஏற்படுத்துவதை குறிக்கும்படி 8 வசனத்தில் இருந்து 11 வசனம் வரைக்கும் உள்ள வசனங்கள் முறையே எழுதப்பட்டிருக்கிறது. அதை அது விளக்குகிறது. அதிலிருந்து ஒரு வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் அருளியிருக்கிறபடினால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் மிதமின்றி எழும்பி நிற்கும் போராட்டங்கள் எதுவாயிருந்தாலும் அவைகளை தேவன் இன்றைக்கு அடங்க பண்ணுகிறார். கொந்தளிப்புகள் எல்லாவற்றையும் அமர்த்துகிறார். மிகுந்த சமாதானத்தை உண்டாக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோபின் வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது இதிலே தேவன் உத்தரவு அருளினார் என்று எழுதியிருக்கிறது. அதுவரைக்கும் அவனுக்கு அவனுடைய சிநேகிதர்கள் உத்தரவு சொன்னார்கள். அவனுடைய சிநேகிதர்கள் மறுமொழி கொடுத்தார்கள். அவைகள் ஒன்றும் அவனுக்கு கை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த 38 அதிகாரத்திலே கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார் என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே தேவனிடத்திலிருந்து பிரதானமான உத்தரவுகள் உங்களுக்காக வெளிப்படுகிறது. கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும், சீறி நிற்கும் எதிர்ப்புகள் எதுவாயிருந்தாலும் அவைகள் இந்த நாளிலே அடங்க பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மாத்திரமல்ல, பெருங்காற்றில் இருந்து உத்தரவு அருளினார் என்று எழுதியிருக்கிறதே. எனவே காற்றையும் கடலையும் சம்பந்தப்படுத்தி ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் இந்த நாளிலே வேதத்திலிருந்து எடுத்துரைக்க விரும்புகிறேன். காற்றையே அவர் மறுமொழியாக அனுப்பி, காற்றையே உத்தரவாக அனுப்பி, அந்த காற்றை கொண்டே தேவன் செய்த பலத்த கிரியைகளை உங்களுக்கு முன்பதாய் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். நான் இதிலே மிகவும் கவனமாய் காற்றையும் கடலையும் சம்பந்தப்படுத்திய பேசும்படிக்கு விரும்புகிறேன். காரணம், இந்த 38 அதிகாரத்திலே நீங்கள் கவனிக்கும் பொழுது கர்த்தர் எப்படியாக சமுத்திரத்தின் எல்லையை வட்டணித்து வைத்திருக்கிறார் என்பதை மிகவும் அழகாய் 8 வசனத்தில் இருந்து விவரமாய் விவரிக்கிறது. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் என்று எழுதியிருக்கிறது. மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று எழுதியிருக்கிறது. எனவே கர்த்தர் சமுத்திர எல்லையை, அதாவது கொந்தளிக்கும் காரியங்களுக்கு ஒரு எல்லையை குறித்து அதை அடங்க பண்ணுகிற இந்த காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறபடினால் காற்றையும் கடலையும் சம்பந்தப்படுத்தி ஒரு 3 காரியங்களை முன்பதாய் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக யாத்ராமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் அதன் 21 வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது காற்றை கொண்டு கர்த்தர் கடலிலே ஒரு பாதையை ஏற்படுத்துவதை பார்க்கலாம். ஒரு பெரிய பாதையை பெருங்காற்றை கொண்டு தேவன் ஏற்படுத்துகிறார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ராஜரீக பாதைகளை நிச்சயமாய் தேவன் திறக்க போகிறார். நெருக்கம் நெருங்காதபடிக்கு இஸ்ரவேலருக்கு ஒரு விசால பாதையை தேவன் ஏற்படுத்தி சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்தார் என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், இந்த நாளிலே தேவன் தமது காற்றை கொண்டு கடலிலே ஒரு பாதையை ஏற்படுத்தினது போல உங்களுக்கு நீங்கள் அறிந்திராத இடத்திலே, தெரிந்திராத விதத்திலே ஒரு பாதையை தேவன் ஏற்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக என்னாகமத்தின் புஸ்தகம் 11 அதிகாரம் 31 வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே காற்றினாலே காடைகளை கொண்டு வருகிறார். இஸ்ரவேலுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று வாக்குப்படினவர் அவர்களுக்கு புதிதாக காடைகளை பிறப்பிக்கும்படிக்கு சமுத்திரத்தில் இருந்து, அதாவது ஜலத்திலிருந்து பறவைகளை உண்டாக்கினவர் சமுத்திரத்திலிருந்து புதிய காடைகளை பிறப்பிக்க செய்து அந்த திரட்சியை தம்முடைய காற்றினாலே சுமந்து கொண்டு வந்து பாளையமெங்கிலும் அவைகள் வந்து கிடக்கும்படி தேவன் செய்தார். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், காற்றினாலே
கடலிலே பாதையை திறந்தவர், காற்றினாலே காடைகளை கொண்டு உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். எனவே நிச்சயமாய் இந்த தேவன் பாதை காட்டுகிற தேவன் மாத்திரமல்ல, உங்களுக்குரிய எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாகவும் இருக்கிறார். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 27:40 கவனிக்கும் பொழுது அங்கே கரை சேர்க்கும் ஒரு காற்றை பார்க்கிறோம். கடலிலே 14 இரவுகளாக அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போயிற்று என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தத்தளித்துக் கொண்டிருந்த அவர்களை அருமையாக கரை சேர்க்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய காற்றை பயன்படுத்தினார். கடலிலே தவித்து அவர்களுக்கு காற்று கை கொடுத்தது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கடலிலே காற்றை கொண்டு ஒரு பாதை, கடலில் இருந்து காடைகளை கொண்டு வந்து போஷித்தார். மாத்திரமல்ல, கடலிலே தவித்தவர்களை காற்றை கொண்டு கரை சேர்த்தார். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் கர்த்தர் உங்களுக்காக ராஜரீக பாதைகளை திறக்கும் ஒரு நாளாய் இருக்கிறது. இந்த நாள் கர்த்தர் உங்களை திரட்சியை கொண்டு திருப்தியாக்குகிற, திரட்சியான நன்மைகளினாலே திருப்தியாக்குகிற ஒரு நாளாய் இருக்கிறது. இந்த நாள் நிச்சயமாக கர்த்தர் உங்களை கரை சேர்த்து தாம் எங்கே நீங்கள் போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த மகிமையான கரைகளை நீங்கள் சென்றடையும்படிக்கு தம்முடைய காற்றை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு தேவன் நம் கருளின வார்த்தையை கவனிப்போம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமைகள் இங்கே அடங்க கடவது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.